பிளான் மெட்ரோலே வந்துட்டு இருக்கணும். அது தப்பு. இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து கோயம்பேட்டில் இருக்கானா. ஸோ வந்திருக்கான், பஸ்ஸில் வந்திருக்கான். ஸோ அவனை போயிட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக அவன் அங்கே மேலே ஃபோன் பேசிட்டு இருக்கான். இதோ அவனை கூட்டிகிட்டு வரதுக்காக ஏதோ கிளம்பிட்டோம். இப்படி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலான்னு இவ்வளோ தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது வந்து கார்த்திக் டிஃபன் சென்டரு. ஸோ இந்த இடத்துல வந்து எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். 24 hours வராது. அது இந்த கடை வந்து 24 hours எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கும் போடுங்கிறாங்க. பறகுறான். அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். ஆனா சென்னையில 2 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப தூரம் தான். நம்ம ஊர்ல 2 கிலோமீட்டர்லாம் வந்து ஜஸ்ட் 2 minutes 3 minutes தான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. ரோடு ஃப்ரீயா இருக்கும்ல. இங்க பாருங்க, ரோடு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு 30 40 தான் 25 தான் மேனேஜ் பண்ண முடியும். How to find Prem in கோயம்பேடு பஸ் ஸ்டாப். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து நம்மளுக்கு தான் How to find கோயம்பேடு பஸ் ஸ்டாப். 2 காமிச்சுக்குவோம் எடுத்து கையா. 2 பார்க்கும்போது ஆயில காமெடி வேற. கேப்டன் கூட இங்க இருக்கிறா பாருங்க. வெயில வந்துருவேன். பட்டக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எரியும். கோயம்பேடு நீ சொன்ன ஆர்ச் எங்க? சரி, என்னது பிரேம் அது? என்னது ட்ரெஸ்ஸா? அடி வெயில வந்துருவே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான்டா. எனக்கு தானே தெரியும். ஜீன்ஸ் பேண்ட் பகல் எரியும். பாட்டு தமிழ் பாட்டு நமக்கு வராது. எதுக்கு நீ தெலுங்கு பாட்டு வச்சுக்கிற? இப்போ அதுக்கு சொன்னா பிரேம் டிஃப்ரெண்டா இருக்கான் பாக்கிறதுக்கு. அப்படியே சொன்னா இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. என்னடா ஹரி, இன்னைக்கு சண்டேன்னு சொன்னேன். இப்போ கல்ஃபோட கண்ட்ரியோட டைமிங் சொல்லிட்டாரு தெரியாம. மடித்தோடுங்க ரெடி போயிட்டு வரல. கல்ஃபு வேற விஆர் போலாமா? விஆர் மாலா உள்ள போயிட்டு வேணா சாப்பிட்டு வந்துடலாம். அங்க போயிட்டு அங்க இருக்கும். எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பேசிட்டு இருக்கேன் நானு. அந்த கார் பேர் நான் மட்டும் சொல்லாதி. அந்த முன்னாடி போது பாரு, கார் நேம் மட்டும் சொல்றா. லெக்ஸஸா? அந்த கார் பாக்கிறதுக்கான ஷிஃப்ட் மாடல் மாதிரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப லக்ஸரின்னு சொல்லிட்டு இந்த பிரேம் அவர்கள் சொல்றாரு. எனக்கு கார் பத்தி தெரியாது. முன்னாடி போ, அந்த கார் காமிக்கிறேன். ஆமாண்டா, கார் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்குடா. பின்னாடி இருந்து பார்த்தா ஷிஃப்ட் மாதிரி இருக்கு, சைடுல இருந்து பார்த்தா நான் சுறாமீன் மாதிரி இருக்கு. கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃப்ரண்ட்ல பயங்கரமா இருக்கான். அதான் லக்ஸரி போகுது. இதான் நீ சொன்ன ஷிஃப்ட். சரிதானா? பிரைஸ் பார்த்தியா? ஓ 64 லட்சம். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் காரு 64 லட்சம். அடுத்து 2.82 கோடி. ஷிஃப்ட் 6 லட்சம்னா இது 64 லட்சம். வேறு எல்லாமே லேக்ஸு க்ரோஸ் கணக்கில் தான். 99 லேக்கு. ஓ நோ நம்ம 1000 வாங்கணும் பார்த்தோம் செகண்ட் ஹேண்ட் காரு. ஆனால் குரோல இருக்கு. போகிற காரு 1.5 கோடி ரூபா. 1.5 கோடி. 1.5 கோடி கார் வாங்குறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஃபைனலி வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆனால் பிரேம் நீ மெட்ரோலேயே வரலாம் தானே ஒரு பிளான். மெட்ரோலே வந்துட்டு இருக்கணும். இன்ஸ்டாலாம் ஸ்டைல் ஆகிடுறாண்ணா. பிரேம் ஃபோன் கார்லேயே இருக்கான் பண்றா மிஷின். சாரி, உன் ஃபோனு தான் பண்ணா. ஃபோன் எடுத்துன்னு வந்துடுறான் வரும்போது.